friends, welcome to GameCube. Let's make some art. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆர்கேமி பார்க்க போகிறோம். ஆர்கேமி சீக்ரெட்ஸில் ஒரு ஆர்கேமி பார்க்க போகிறோம். ஆர்கேமி ஸ்வார்ட்ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஆர்கேமி ஸ்வார்ட்ஃபிஷ். நீங்கள் பார்த்தாலே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட ஹெட்டு, அதோட ஃபின்ஸ், அதோட டெய்ல். இந்த ஆர்கேமி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இப்போ எடுத்துருக்க பேப்பரை ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கேன். இது என்னோடய பேப்பர் 15x15ங்கிற சைஸில் இருக்க பேப்பர், ப்ளூ கலர் பேப்பர். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச கலரில் பேப்பர் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பேசிக்கான ஃபோல்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்தே பேசிக்கான ஃபோல்ட்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேசிக்கான ஃபோல்ட்ஸில் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரே இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கீழே கேப்ஷனும் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். நீங்கள் கேப்ஷனில் பார்க்கணுன்னு நினச்சா அந்த சிசிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் கேப்ஷன்ஸ் வரும். சரி வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் உருவாக்குங்க. அதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம். செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைனும் ஜாயின் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்டில் இப்படி ஒரு லைன் நம்ம உருவாக்க போகிறோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி, அதாவது இந்த பாயிண்டில் இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுறப்போ வரும் பாருங்கள். இந்த லைனை இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு ஃபோல்டு உருவாக்கிக்கலாம். ஃபோல்டு இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பர் இப்படி திருப்பிட்டு இந்த லைனும் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு லைன் உருவாக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லைன் உருவாக்க போகிறோம். அதை அப்படியே காப்பி தான் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா, இதே இந்த பக்கத்தை அப்படியே அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு லைன் வந்துடும். ரெண்டு பக்கம் காப்பியாக செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பர் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு லைன் செஞ்சுருந்தாலும் அந்த பக்கத்தை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லைன் இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி கிராஸாக ஒரு ஃபோல்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த மொத்த பேப்பரை டோட்டலாக அன்ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்படி 2 ஸ்டார் இருக்கும். அதில் இந்த பாயிண்ட்டும் டச் பண்ணுற மாதிரி, இல்லை இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டும் இப்படி 2 பாயிண்ட்டும் சேர்க்குறப்ப இந்த லைன்ஸு ஜாயின் ஆகும். இதையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோல்டு செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணாலும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம எப்படி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி
அடுத்து இந்த மாதிரி அவ்வளோதான். இதோட இப்போ பேசிக்கான ஃபோல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதோட மேலே இருக்க அந்த ஃபின் இருக்குல்ல அதை பார்க்க போகிறோம். இது எப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு ஒரு லைன் உருவாக்க போகிறோம். லைனில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த பாயிண்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே இந்த இதை பிடிச்சி இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சதுக்கப்புறம் இது எப்பயும் போல் நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இப்படி மேலே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டுதும் தான் இந்த ஃபிஷ்ஷோட ஃபின்னாக இருக்க போகுது. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு அந்த பண்ண ஃபோல்டை அப்படியே இப்படி உள்ளே வச்சு மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு வச்சு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு இந்த லைனை நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைன் வந்து இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லைனை நெக்ஸ்ட்டு ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ண போகிறோம். பண்ண ஃபோல்ட்ஸை இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதான் அதோட ஃபின். இதே மாதிரி நம்ம அந்த பக்கம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை. அடுத்து வந்து இதோட ஹெட் பார்ட்டை நம்ம பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஒரு ஃபின்னை வந்து இப்படி அன்ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபின் வந்து நம்ம ஹெட் பண்ணுறது ஹெல்ப்பாக இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபின் வந்து எந்த இடத்துல இதோட ஃபின்னோட டிப்பு எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஹெட்டோட டிப்பு வரணும். வந்து அந்த பாயிண்ட் படுற இடத்துல நம்ம அந்த ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே லைனில் வருதா. இந்த டிப்பு எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இது வரணும். அந்த மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி வச்சு கூட ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த இதை அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அடுத்து வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு லைன் உருவாக்கி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட்டும் இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி. இப்படி செஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த லைன் வந்து இந்த சென்டர் லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ண போகிறோம். பண்ணுறப்ப இந்த சைடு ஒரு சிலது பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை வந்து லைட்டாக இப்படி கீழே இறக்க போகிறோம். இந்த மாதிரி இப்படி வச்சு இறக்கி இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே இப்படி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த இதை வந்து இந்த லைன்லேயே வச்சு இந்த லைன்லேயும் வச்சு இதை உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைடு, இந்த சைடு இல்லை இந்த சைடை வச்சு இதை அப்படியே இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஃபின்ஸை ஒரு தடவை இப்படி எடுத்துகிட்டு இப்போ உள்ளே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் வச்சு ஒரு லைன் உருவாக்கி அதை இந்த இடத்துலேருந்து உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். மேலே எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி. ஆனால் வந்து மேலே ஒரே இது பேப்பர் ஆரம்பிச்சு இங்கே 2 சைடு இருக்குது. 2 சைடையும் நம்ம இப்போ உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட டெயில் பண்ண போகிறோம். டெய்லு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் வந்து இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே இப்படி பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இதை வந்து ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி இறங்கிட்டு இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை வந்து உள்ள இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இதோட ஃபின் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு வரையும் வச்சு நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி வச்சு ஒரு சைடாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இப்படி இருக்கும்.
இதில் வந்து சென்டர் எடுக்காமல் இந்த சைடில் இந்த சைடு எடுத்துக்கோங்க. நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இந்த சைடு எடுத்துகிட்டு நம்ம ஒரு லைன் உருவாக்கணும்ல, அதே லைன் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே இப்படி சைடில் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இந்த ஃபோல்டு வந்து இப்படி சைடில் வச்சு இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சைடை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி தனியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு இதை வந்து பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த சைடை ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து இதை நம்ம இப்படி பாதியாக அப்படி மடிச்சுக்குவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இதுக்கு உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதை இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை அப்படியே இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி. ஓகே, அடுத்து வந்து நமக்கு இதோட ஃபின்னை வந்து அதை அப்படியே நார்மலான எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி அவ்வளோதான். நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட இந்த ஸ்வார்ஃபிஷ்ஷோட ஃபேஸு, டெயில், ஃபின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். தெரியுது. ரொம்ப சிம்பிளான ஆர்கேமி தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வந்து உங்கள் ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராச்சும் ஆர்கேமி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இதை பார்த்து பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம இந்த ஆர்கேமி வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை இந்த ஆர்கேமி எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா ஆர்கேமி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ஆர்கேமி ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கேமி வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் வேறு ஏதாச்சும் மாற்றணும், அந்த மாதிரி சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன கொண்டு வரணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆர்கேமி புதுசாக வேணும்னாலோ, அதை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஆர்கேமியாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ அதை வந்து கீழே கமெண்டில் போடுங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த வீடியோவையோ இந்த சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிகிட்ட சொல்லி நிறைய பேர்த்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சேனலில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் தேங்க்யூ.